அர்ச்சனா அப்பா என்ன பேப்பர் இது? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, சும்மா எழுதிட்டு இருக்கேன். பரவாயில்ல காட்டு. எதுவும் இல்லப்பா, இந்த நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு எழுதிட்டு இருக்கேன். அதான் காட்டுன்னு சொல்றான்ல. நம்பர் 1 கெட்டிங் கமிட்டட் வித் மை கிரஷ். நம்பர் 2 ஃபாலிங் அண்ட் ஸ்விம்மிங் இன் லவ். என்னம்மா இது? ஏய் சிரிக்காத, வாய மூடு. கேவலமா இல்ல உனக்கு இது? பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் கூட கமிட் ஆகணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரெசல்யூஷனா எடுத்திருக்கேன். என்ன அங்கங்க பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. நீ என்னடானா லவ் பண்ணணும்னு ரெசல்யூஷன் எடுக்கிற? ச்சே, கேவலமா இருக்கு. பா, ஓவரா பேசாத. ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்றது கூட ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுல என்ன தப்பு இருக்கு? உன் மேல தப்பு இல்லம்மா, உன்னை பெத்தன்ல, என் மேலதான் தப்பு. பா, இப்படிலாம் பேசுறதுக்கு ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவப்பா. ஏன்னா அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். என்ன அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்குவான்பா. ஓ, தங்க தட்டுல வச்சு தாங்குவானா? ரொம்ப நல்ல பையனா? ஆமா டாடி. அப்போ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கானா? லவ் பண்ணிருக்கான்ப்பா. பாவம், அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணும் போதே வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இவனை ஏமாத்தி விட்டுட்டு போயிடுச்சுப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணா என்கிட்ட சொல்லி. அவனே இத சொன்னான். ஆமா. இவன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு அடுத்த வருஷம் நீ நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க போற பாரு. பா, நீலாம் ஒரு அப்பனா? நீயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண. பொண்ணோட காதல் இப்படி விளங்காம பொண்ணு நெகட்டிவா பேசுறீ. யாரு இருக்கா உனக்கு? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால தான் இந்த லவ் எங்க போய் முடியும்னு நான் சொல்றேன். சொல்லு. அப்படி போய் செவத்துக்கிட்ட சொல்லு. அப்படி இல்லனா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு போ. ஏய், இந்த லவ் உருப்படவே உருப்படாது. அத நான் பாத்துக்கறேன். இந்த காதல் நாசமா போய்டும். போட்டும். அத நான் பாத்துக்கறேன். நீ போ. ஒருத்தி லவ் பண்ண கூடாதே. நெகட்டிவா பேசுறதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. கிளம்பு. குடும்பமா இது. டேய் முத்து, ஒன் சைடு லவ் பண்ணிருக்கியா? இந்த பாரு, என்ன வெறி ஏத்தாத. நானே 2 வருஷமா லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி 6 மாசமா மூவ் ஆன் ஆக முடியாம அலைஞ்சுன்னு இருக்கேன். என்ன வெறி ஏத்தாத. டேய், டபுள் சைடு லவ் எல்லாம் ஈஸிடா. ஒன் சைடு லவ் தான்டா ரொம்ப கஷ்டம். எதை வச்சு சொல்ற? இங்க பாரு, நீ டபுள் சைடு லவ் பண்ணும்போது நீ போடுற எஃபர்ட்ஸ், கிஃப்ட், லவ் இதெல்லாம் உனக்கு ரெசிப்ரோகேட் ஆகும். ஆனா நீ ஒன் சைடு லவ் பண்ணன்னு வச்சுக்கோ, நீ ஒன்லி கிவிங் சைடுல இருந்து மட்டும் காதல கொடுத்துக்கிட்டே இருப்ப. அந்த ஃபீலிங்லாம் மேட்சே பண்ண முடியாதுடா. ஏதா சொல்லணும்னு சொல்லாத அர்ச்சனா, வெறியாவுது. அமைதியாரு. உனக்கு என்ன வெறியாவது? உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? அதுவும் ஒன் சைடு லவ் பத்தி. நான் ஒரு பையனை ஒன் சைடா லவ் பண்றேன், சரியா? சரி. நான் டெய்லி அவனுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவேன், அவனும் குட் மார்னிங் அனுப்புவான். மதியம் சாப்பிட்டியான்னு கேட்பேன், சாப்பிட்டேன்னு சொல்லுவான். நைட் அவனுக்கு குட் நைட் அனுப்புவேன், அதுக்கு அவன் குட் நைட் அனுப்புவான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் என் மேல எங்கேயோ ஃபீலிங்ஸ் இருக்குடா. அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? அதான்டா, குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியான்னு கேட்பேன், அப்பப்ப வந்து ஸ்டிக்கர் அனுப்புவான், ஹார்ட். அப்புறம் வேற ஒன்றும் இல்லையே. மீட் பண்ணது இல்லையா? இல்லடா, ஒரு வாட்டி நானே மீட் பண்ணலான்னு கேட்டேன், வேலை இருக்கு வரலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கூட அவன் மீட் பண்ண வரவே இல்லடா. அப்போ அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அர்த்தம்டி. எப்படி சொல்ற? இன்ட்ரெஸ்ட் இல்லாம குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியா எல்லாமே கேட்டு அதெல்லாம் பேசுறான். ஏய், ஒருத்தவனை லவ் பண்றானா அவனா வழிஞ்சு வந்து உன்கிட்ட பேசணும், அவனா உன்னை மீட் பண்றேன்னு சொல்லணும். இதுல எதுவுமே இங்க நடக்கல. அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, புரிஞ்சுக்கோ. ஐயோ, அப்ப நான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? சிறுபால் அடிப்பேன். பிரேக்கப்புக்கு அர்த்தமே தெரியாம பேசாத. பிரேக்கப்னா 2 பேரும் லவ் பண்ணி நீ வேணான்னு சொன்னாதான் பிரேக்கப். அவன் உன்னை ரிஜெக்ட் பண்றான், இது ரிஜெக்ஷன் டி. ரிஜெக்ஷனா? ஆமா. ஐயோ, டெய்லி அவனுக்கு குட் மார்னிங் குட் நைட்லாம் நான் அம்ச்சு பழகிட்டேன்டா. இதுல இருந்தெல்லாம் நான் எப்படிடா மூவ் ஆன் ஆவேன்? எனக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சா? காதல் தோல்வியா? தற்கொலைக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஏய், இதெல்லாம் காதல் தோல்வியே கிடையாது. சாவு வச்சிரும், மரியாதை போயிடு. வழி சொல்லிட்டு போடா. ஏய், செருப்பு பிஞ்சிரும், போயிடு. ஏய், இந்த பக்கம் தான் வீடு. கம்முனாட்டி.